எவ்வளோ நேரம் வரும்? அப்போ எடு, நான் பைக்கில் வரேன் பின்னாடி. நீ கிண்டிட்டு போயிருங்கலாம். எடுத்து நான் ஓட்டுவேன், நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். நீ சைட்டில் போ, சைட்டில் ஓட்டி பார்க்குறேன், சைட்டில் ஓட்டி பார்க்குறேன். ஜாண்டி ஒரு 40 பேலர் ஓட்ட போகிறோம். நம்மளுடைய பேலர் ஓட்டமே முடிஞ்சிருச்சு. இவன் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறான் பார்த்துக்காங்களேன். ஆனால் ரொட்டேட்ரு பேலருக்கு ஜாண்டியர் தான் ப்ரோ பெஸ்ட்டு. கியர் ஓட்டம் அப்படியே பாருங்க, போய் காட்டுறேன் பாருங்க. எதனாலும் ஜாண்டியர் எல்லோரும் ஜாண்டியர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நான் போய் காட்டுறேன் பாருங்களேன். கிளச்சி பிளேடு தான் மேட்ரு. ஆனால் அது இருந்தாலும் பரவாயில்ல, டீசலமும் சேர்த்து தான் போவோம். ஆனால் இருந்தாலும் இந்த கீர் பேட்டர்ன் ஒன்று வச்சுக்கிட்டு ரொட்டேட்டருக்கு பேலருக்கு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, சைட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். எந்த வயலுன்னு தெரில. அங்கே ஒரு வயல் இருக்குது, இங்கே ஒரு வயல் இருக்குது, 2-3 வயல் இருக்குது. எந்த வயலில் ஓட்ட போகிறேன்? இந்த அவனுக்கு திரும்பிட்டான். ஆனந்த வண்டியோட போனால் தான் காடு மேடாக ஓடுறேன். நம்மளதெல்லாம் டவுனுக்குள்ளேயே சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனந்தம் மட்டும்தான் எல்லாம் காட்டுக்குள்ளேயே தான். என்பா வந்து சேர்ந்துட்டோம். போர் வச்சுருக்குறாங்களே, போரை உடச்சிட்டு தான் சுற்றணும்னு நினைக்கிறேன். எங்கடா ஆனந்து 10 கத்தை கூட வராதா இருக்குதே. பொட்டை ஆழமாகுதா, தண்ணிக்குதா? பின்னிடுவோம், வாங்கி போட்டு வச்சிரு. அதாவது சைனா நம்ம ரீலர் இறக்கி போடணும். ஆமாம், கறிக்கடைக்காரரை சொல்லிட்டாரு, கேட்டுக்காங்க. வேலை ரொம்ப ஹைட்டு கம்மியாகிற மாதிரி இருக்குது எனக்கு. அதை எங்களதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டைட்டு உயரமும் கம்மி இல்லை. அது இந்த சென்சார் கிட்டலாம் வச்சதுனால உயரமாகுதான்னு தெரில. டயர் அதுக்கு ஒரு டயர் போடுறீங்களா? என்னடா சைனி தலைவலை தான் வருது. உளுத்தான். அடுத்தது ஸ்கேலை. அப்படியே தூக்கணாவிலே போகக்கூடாதா? நூலை தொங்க விட வேண்டும், நூலை மாட்ட வேண்டும், கேட்டோலை அடைக்க வேண்டும். அதான் திறந்தாயாகுது. சரி, பேலர் எங்கே கமுத்துன? பேலர் எங்கே கமுத்துன? இது எப்படி வளைஞ்சுது? அதெல்லாம் அவனுங்களே வளைச்சு கொண்டு வந்தானே. தூக்கும் போது வளையும், மிஷின் போட்டு தூக்குறாங்க. மீட்டரை நோட்டல் பண்ண வேண்டும். மீட்ரு நோட்டில் ஆகாத, நீ வாங்கி கொடுத்த மீட்ரு அப்படி அதுங்காட்டி மாடா போயிருச்சு பாரு. இரு, ஒன்றையுமே காணும், வராது. அவள்தான் இது வேலை செய்யணும். இது 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 புத்தியில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். ரொம்ப பறந்து காடு ஓட்டுறது தான் கொஞ்சம் தலைவலி. அரிக்கம்பிலாம் பாருங்க என்ன கண்டிஷன். சிம்பிளாக இருக்குது, மெக்கானிசமே இல்லாத மாதிரி தானே இருக்குது. நம்ம பேலர் பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது கோமதி தான் அதிகமாக இருக்கிறாங்க. நல்லா வெயிட் கத்தை போடுதுங்கிறாங்க. இது ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் ஹெவியாக, நம்மளதோட கொஞ்சம் ஹெவி கம்மியாக. கத்தை டைட்டு கத்தை லூஸ் கத்தை போடுறது இது இதில் தான் டைட்டு கத்தை. இந்த நெட்டை லூஸ் விட்டால் போதும். டைட் பண்ண இது இப்படி டைட் பண்ண டைட் கற்றுடுவோம். லூஸ் விடல லூஸ் கத்தாகும் இந்த மிஷினில். சுத்துங்க பார்க்கலாம். எக்கனாமிக்கே பைப்பாட்டியா எதை போட்டாலும் ஒரே மாதிரி தான் சுத்துங்கிறியா அந்த வண்டியில். நமக்கு பேலர் வேலையே இல்லை ப்ரோ, எல்லாம் சுத்தமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஜாயிண்ட் பாரு எப்படி ஓடும். நம்மளது வந்து ஜாயிண்ட் அப்படியே நேராக ஓடும். ஜாயிண்ட் முறுக்கிட்டு ஓடுது. அப்புறம் அதில் அது கிலோன்னு என்னமோ எவ்வளோ சுற்றுது பாரு. ஸ்பீடு ஓவராக சுற்றுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இவ்வளோக்கே சுற்றாது. இது நல்லா ஸ்பீடு. பேர் உண்டு நல்ல லோட் ஆகிருக்கான். ஒரு முட்டை போட்டு விட்டாச்சு. பத்து கத்து தான் வர மாட்டேங்குது. இதுக்கு வேறு வண்டி தூக்கிட்டு அங்கிருந்து 5 கிலோமீட்டர் வந்துருக்கிறோம். ஏதோ இன்னொரு காடு இருக்குன்னுருக்குறான், பார்ப்போம். எங்கேயோ மரம் சுற்றுது. பேருங்க எங்கேயோ மரம் சுற்றுது. என்ன நம்மளுக்கு பேலரில் சவுண்டே வராது ஓடும். இது கீச்சு மூச்சுன்னு கத்திட்டு ஓடுது. நல்லா அடிப்பட்டையெல்லாம் உரச்சிட்டு ஓடுது. அந்த கீர் தான் மேட்ரு. கையில் எப்படி இழுத்து விட்ற மாதிரி அந்த சைடு கையில் ஃப்ரீயாக இழுத்து விட்றலாம். நம்மளதில் அப்படி இழுத்து விட முடியாது. அந்த கீரில் தான் போகணும். இது ஒன்று தான் எனக்கு எப்படி சொல்கிறது ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லுவேன். மித்தபடி எல்லாமே நம்ம மிஷின் மாதிரி தான். டைனெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வீக்காக இருக்குது. இது வந்து ரொம்ப டைட் வைக்கணும் சொல்ல மாட்டேன், ஆவரேஜான கரெக்டாக. என்ன வச்சியா போகிறான் பாரு. இப்போ அந்த நூல் பாருங்கள் ஸ்கேலில் இருக்குமா இழுத்துக்கு அந்த அட்டு போச்சுன்னா அந்த நூல் வந்து சுருண்டுக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால தான் அந்த ஸ்கேலில் வச்சு எனக்கு பிடிக்கல. ஸ்கேல் பிடிக்கலன்னு சொல்கிறேன். காற்று அடித்தா பறந்து அந்தான விழுந்துருந்தேன். நூல் பாரு எப்படி 3 நாளாக பண்ணிட்டு. ஓடி இருக்கும் அந்த லைட்டாக பச்சையாக இருக்குது. எல்லாத்தையும் கிட்ட கழிச்சான். வேலை முடியுது. உழவுக்கு எப்படி இருக்குதா தெரில ப்ரோ. ஆனால் அந்த டேலருக்கு சூப்பராக இருக்குது. என்ன ஆச்சு கீர் மாற்றுறது சவுண்டே இல்லாத போடுது. நம்மளுக்கு மையாந்திராவோட கீர் பாக்ஸ் சவுண்டு
இதுதான் பிரச்சனை. கொடுன்னு ஓடுறான். இலக்கிறது இழுக்கட்டுன்னு. நம்ம இந்த சைடு முடிஞ்சிருச்சு. வேறு சைட்னாச்சும் போவானான்னு பார்ப்போம். எல்லாம் மழை வந்து கெடுத்துருக்கான். ஒரு 500 கட்டைக்கு பக்கமாக ஆஃபர் இருந்துச்சான். எல்லாம் மழை வந்து கெடுத்துருக்கு மாதிரிங்கிறான். எல்லாம் மழை வரவும் எல்லாம் எப்படி சொல்கிறது ஈரத்தில் மாட்டிக்கு. இதெல்லாம் இன்னும் நல்லா தெளிவாக இருந்திருக்கும். பதினொன்னா ஆனால் பேலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது ப்ரோ. ரொம்ப ஹெவி டியூட்டிலாம் சொல்ல முடியாது. அப்படியே எப்படி சொல்கிறது லைட் வெயிட். அதனால தான் நிறையா பேர் இது விரும்புகிறாங்க. செலவு வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி விரும்புகிறான்னு வச்சுக்காங்களேன். ஆனால் செலவு வச்சுதுன்னா தாறுமாறான செலவு வைக்கிறது. அதுதான் பிரச்சனையே. இன்னும் ஒரு கட்டம் வருமா ஒன்று. இது ஒரு கட்டுக்கு வராதான் ப்ரோ. அப்படியே சுற்றி போட்டுரு சுற்றி அப்படியே ரோல் பண்ணி அப்படியே போட்டுரு. அரிக்கம்பிக்கு என்ன இருக்குதா? ஏன்னா அரிக்கம்பி என்ன இருக்குதா? கம்பியே இல்லையா? இது பச்சையா? கம்மனை உன் பேத்து கடை விட்டுட்டு போயிருக்கலாமா? போயிருமா? இதெல்லாம் எடு. போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்குவான். அவ்வளோதானா? ஆனால் அப்படியே போயிட்டு போது. அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுரு. இது கத்தைக்கு ஆகாது. இது அப்படியே காட்டிக்கான். கட்ட முடியாது. இது அதுக்கு தான் பரவலாக கிடந்துச்சா சுற்றி விட்டு எடுத்து வச்சிடலான்ட்டு பண்ணோம். கீழே போடாத அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. சரி இது எடுத்துகிட்டு வருவோம் போங்க. சின்ன சின்னதாக அகலங்க ஒரு 3 அடி அகலம் மட்டும் பண்ணி விடுங்க. சாமி எப்படி வா
சொல்லத்தான் போய் தொலைய வேண்டாம்டா. ஏத்தா இப்படி என்ன பண்றது? பிடிக்கணுமா? ஏடா அது கடைசி வரைக்கும் கொஞ்சம் மொல்ல போய் தொலையலாம்ல. நாங்கள் வேகமாக போனதை இப்படி வந்து மாட்டிக்கும். இது விட்டதான் உங்களுக்கு பெருசு. ரிவர்ஸ் வேறு. ஆஃப் பண்ண வண்டியை. விவரங்கடா. ஓ இதா பத்தாதாட்டுக்குதா. அதை ஆஃப் பண்ணிட்டு வா. அதே ஓடிட்டு கிடக்குது டீசலுக்காடா. ஒரு செகண்ட் கிளச்சு மேலே காலை வச்சுருந்தா முடிச்சுட்டு ஓட்டிருக்கலாம்ல. நான் இந்த தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டில். கொஞ்சம் தானே இதை சல்லுன்னு போய் முடிச்சு போடலான்னு முடிப்பேன். மாட்டு விட்ருவேன். ஆட ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? யார் மாமா உள்ளே படுத்துக்கிட்டு கிடக்கிறது? ஆனால் இது ஸ்பீட் ஆனந்து வேலை நல்லா ஸ்பீடாக சுற்றுது. எனதெல்லாம் ரோடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ரெகுலர் மட்டும் தான் வேகமாக இருக்குது. இது டோட்டல் மிஷினே பறக்குது. அதனால தான் பேரைங்கெல்லாம் பிடிக்கிட்டு போயிருந்தாட்டுக்குது. ஒரு பைப் மட்டும் கண்ணை பறிக்குதே. அது புதுசு. மூணாவது ரோல் அது. நான் கண்ணை பறிக்குதே. ஜிகி 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 ஜிகின்னு. எங்களுது என்னன்னா இந்த சைடை மட்டும் பிடிங்கி விடுவோம். இதுலேயும் பிடிங்கி விடுவோம். சைடை பிடிங்கி விட்டா உள்ளே இழுத்துக்குவா. இது எல்லாம் போய் செரும்பிச்சு வச்சு அடுத்தபடியாக மாட்டோட அதை ஓட்டு. ஒரு செகண்ட் கிளச்சி அழுத்திருந்தா அது போயிருக்கும். இதை பொறுமையாக போடி எல்லாம் முடிச்சு ஆகுது. முடிச்சு மாதிரி வந்து மாட்டிக்கினாவே அரி இழக்க மாட்டேங்குது. மேலே ஒரு 2 கத்திருக்குறோம். குழம்பு அதை போய் அப்படியே தூக்கிட்டு கணக்கு முடிக்க வேண்டியதான். 2 3 4 5 6 7 3 4 5 6 7 8 கற்றுக்குது. போடுங்க. நீங்கள் நல்லா ஒட்டுக்கா போடுங்க வேண்டியதானண்ணா. நல்லா இளங்க அட பிஞ்சு ஆகுதா? நல்லா வெள்ளை பிஞ்சு ஆகுது. 10 நாள் ஆகும். இன்னும் 10 நாள் ஆகணும். அவ்வளோதான் சோளத்தை வச்சுட்டு போ. மழை ஒரே மாதிரி பாஞ்சிருந்தாக்கா நெத்து ஒரே மாதிரி இறங்கிருக்குமா? போட்ட கட்டின மாதிரி கிடக்குது. என்ன பண்ணும்? அதனால் இந்த வாரம் நெத்தை வச்சு எல்லாம் முளைச்சி போயிடும். முளைப்பேறி போயிடும். இது பேலர்லாம் சரி ஓட்டம் ஓட்டிட்டான் ப்ரோ. ஒரு 20-30 நேரம் கட்டு ஓடி கருமுழுப்பல் திருப்பார் தலைவர். இன்னும் கொஞ்சம் இருக்கு. காட்டிட்டா வேலை முடியும். அடுத்து வேறு சேர்த்தான்.
வெயிலில் வைங்கண்ணா காயணுங்க அத்தா. வெயிலில் வைக்காத விட்றாதீங்க. எல்லா கத்தையுமே உங்களுக்கு நம்பர் தான் இருக்குது. வெயிலில் போடுங்க, மழையில் விட்றாதீங்க. நல்லா முள்ளாட்டம் காஞ்சி வாட்டி அப்புறம் எடுத்து வைங்களா, அவிச்சில் ஏறி போயிடும். இதில் இந்த பட்டை எல்லாம் பொத்துன்னு விழுந்துருக்கு. அது நம்பருக்கா காசு போட்டு சொல்கிறேன். ஓகேன்பா, அந்த சைட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சைட்டுக்கு போக போகிறோம். இங்கே ஒரு 10 கத்தை 500 ரூபா. இன்னும் அடுத்த கேஜில் போய் எத்தனை கத்தைன்னு தெரியல, போனால் தான் தெரியும். போய் பார்ப்போம் அங்கே எத்தனை கற்று சுற்றுறாங்க. ஒரு வழியாக வந்து சேர்ந்துக்கிட்டோம். அந்த ஆள் ஃபோன் பண்ணும்போது கோட்டை விட்றாத, எடுக்கிறோம் இன்னைக்கு. அதை ஒரு நோட் இருக்குதுடா, எடுத்தா ஒரு நோட் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி வந்துருக்குறோம். ஒரு 20 கத்தாச்சும் வந்தால் தான் பரவாயில்ல. ஒரு 20 வருமாடா? ஒரு 20 வருமா? என்ன பண்ண? அது சைட் பண்ணியா? இழுத்து போய் தான் பண்ணேன். தூக்க எங்கே தூக்குனீங்க? ஏன் தான் அட்டு போட்டுறீங்க? இந்த கை செட்டு கீழே இறங்கிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்ப்பேன். ஆனால் உக்காந்தா அவ்வளோ இறங்கும். முதல்ல தான் டைட் வச்சுருக்கிறோம். சரி சரி, அரி மாட்டாத நல்ல பையனா, புடங்குற அளவு வச்சுக்க கூடாது. அவ்வளோ பண்ணா ஓட்டே வேணாம். ஆடாவா எடுக்கிறேன்னா எடுத்துக்கிட்டு தான் இருக்க மாட்டேங்குதே. அதாவது குமார் ஓட்ட போறாரு. முன்ன பீட்டியாவை போடு. ஏவா டீயா? உனக்கு எது பிடிக்குதோ அதை போட்டு ஓட்ட. ஓய் ரேஸ் வச்சியா? அதாவது குமார் வண்டி ஜாண்டியரை ஓட்டி கொண்டிருக்கிறார். எங்கெங்க விட்டு அடிக்கிறாரு பாரு. சுவிட்சை போட்டு வச்சிருந்தா தெரியுமா தெரியாதா? முன்னாடி போ, முன்னாடி போ. ஓகே, அது சவுண்ட் வரலாம் ஒங்கின்னு. வண்டி ஓட்ட சொன்னா உருட்டுறாரு. ஏய் போடாட்ட அறுவடை நாய் கட்டி போடாத. எங்கண்ணா வேலை? நாலு போடணும், 4 போட்டு இல்லை. நீ இப்படி ஓட்டினா கட்டை போய் உள்ளே ஏறிக்கும். ஆமாம், உள்ளே போய் ஏறிச்சாலும் ரோலர் பூரா ஏறிக்கும். உங்களுக்கு புதுசு, இது பழசு, இது கோமதி. வரும் வண்டி வேற எடுக்கிறக்குற, வண்டி வேற எடுக்கிறக்குற. இவர் வந்து ஜாண்டியர் எடுக்கிறாரா. 50 இருந்தால் 45 எடுக்கிறாரு. பூஜை பாரு. அதையே போடுறேன், டாப்பட்டா போடு. மண்ணை கூட்டி வருதா, விளக்கம் வந்து போட்டு கூட்டுற மாதிரி மண்ணை கூட்டுறாரு. சிக்குட்டி கிடைக்குது. நல்லா யாரு பண்ணுறேன். முடிச்சுட்டிக்கு போ, டாப்பட்டா போடு.
நீ இதில் போட்டுனா கட்ட முடியாது. இப்போ கொடி ஈரமாகுது. மீன் சூப்பரா அதான் போட்டு ஒன்று ஓடிக்கிறோம்ப்பா. போட்டா போட்டா போடு போடு போட்டா போய்யா ஓடி வேற போச்சு அது சாமி இதெல்லாம் உங்களுக்கு இரு போவாது ஒரு வேட்டு அப்பா சாமி மவராசா மாட்டி விட்றாங்கடா அப்பா. இப்போதான் மாட்டி கிளப்போங்காட்டி போதுமா நெய் போச்சு. மாட்டிக்கிட்டு விட்டாரா குஞ்சு கும்பிடு போல போடுறேன். குஞ்சு கும்பிடு போல போடுறேன். இருக்கும்பில்ல 10 மணிக்கு என்ன கத்தடா சாமி ஜோடு சரி ஈரமான ஈரம். ஒடிய பாருங்க ரசம் முடிஞ்சு கிடக்குது ஒடிய. போட்டு மிஷினில் சாவடிச்சா ஏதேனா ஒப்புக்கு தப்புக்குன்னு மிஷின் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதையும் முடிஞ்சு வெடிப்பு போயிடும் கிடக்குது. தாண்டீர் எடுக்கிறேங்கிறாரு. என்ன மாதிரி ஓட்டுறாரு. இத்தனை நல்லா இருக்கிறாரு. எடுப்பாரோ ஊடு கூட்டுறாரு. வாசலுக்கு மாதிரி எல்லாரையும் ஊடு கூட்டுறாரு. தாண்டீர் ஓட்டுனா பைசன் போய் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரு. என்ன முதலாளி போங்க. கத்த பறிச்சா அது முட்டையாத டிப்புன்னு விடுவோம். உழுந்துச்சு. கேமரா பத்திரிகைக்கார மாதிரி பெருசாக வாங்கி வைக்கிறதில்ல. துணியால் வாங்கி வச்சுக்கிட்டு வேலை ரெடியாகும். கொஞ்சம் வாட்டர் மாட்டோம்யா. நாளே மண்டையா பாரு. சரி கொஞ்சம் ஆயில் விடலாங்க கையிலுங்க. இங்கே அங்கே போயிட்டு இருக்கிறேன். மாட்டு விட்றாத கடவுளை. ஆனால் வண்டி வந்து காட்டுக்கு போனேன். போகிறதே நாய் மெதிக்கிறாங்க மெதிக்கிறாங்க. தங்கி அப்படியே இது மாதிரி போல. சூப்பராகுதா? கொடுத்துருட்டியா வாடிய. 2 லட்சம் ரூபாயா? 2 லட்சம் ரூபாயா? ஏயா 5 லட்சம் ரூபா வண்டி 2 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறேன். லட்சிய நாட்கள் தூக்குறேன். நீ விட்டுட்டு போன பொறிட்டு பின்னாடியே நிற்குது. அங்கே தான் போகணும். மறுபடியும் சதுரக்கட்டு ஓடுதில்ல அந்த இடத்துல. ஓகே நண்பா, நாளைக்கு ஒரு வீடியோ சதுரக்கட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்ப்போம், கிடச்சிதுன்னா எடுத்து போடுறோம்.
இல்லை இன்னொரு கடை கட்டுறேன். சரி சரி சரி. ஓகேன்பா, அடுத்த சைட்டு போக வேண்டியதான். எத்தனை சைட்டுன்னு பாருங்கள். எத்தனை இடத்துல வீடியோ கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்க. போலாம் போலாம் போ, வர்றோம்.